மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாவத்திற்கேற்ற பலனை அவன் அடைவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் பயங்கரமானது. கொலோசியர் 3:25 வாசித்து பாருங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பாருங்கள், வேத வசனம் சொல்லு, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு கஷ்டம், யாருக்கு கவலை, கண்ணீர், பயம், துக்கம், யாருக்கு? வேதம் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கு துக்கமும் வேதனையும் அவமானமும் நெருக்கம் தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது தெளிவாக. அப்ப என்ன செய்யணும்? தன் பாவத்தை உணர்ந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு புது வாழ்க்கை கொடுக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து.